சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகலாமா? ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படிங்கிறனால நான்வெஜ் செய்யலாங்கிறதா பிளானு. இதில் வேறு இங்கே கிளைமேட் சும்மா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு வாய்க்கு ருசியாக காரமாக பெப்பர் சிக்கனும் சுட சுட ரசமும் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது செய்யலாம் தான் எங்கள் பிளானு. ஸோ கடைக்கு போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட மிக்ஸி இருந்துச்சுன்னா டொமேட்டோ வந்துட்டு பியூரே பண்ணிடுங்க, உங்களுக்கு கிரேவி இன்னுமே நிறைய கிடைக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு அடிச்சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வரமிளகா வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு மிளகாத்தூள் எதுவும் போடலை, ஸோ அதனால் வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஸோ பெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சது அதையும் போட்டாச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் வாங்கி வச்சது அந்த 1/2 கேஜி சிக்கன் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணணுமோ, எனக்கு பெப்பர் மசாலானால நான் பெப்பர் சிக்கன் மசாலா ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எந்த சிக்கன் மசாலா வேணும், என்ன பிராண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே நல்லா மூடி வச்சு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு வதக்குனிங்கன்னா அப்படியே வீடே மணக்கும். அப்படியே நான் சைட் பை சைட் ரைஸும் ரசமும் செஞ்சுட்டேன். திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு சுட சுட அப்படி இருந்துச்சு. ஓகே காய்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye.